தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன். இறைவா, எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே, எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து அருள்வாக்கு. அதிகாரம் 49, இறை திருவசனம் 3. நீயே என் ஊழியன், இஸ்ரவேலே, உன் வழியாய் நான் மாற்றியுறுவேன். நன்மைகளின் நாயகனே, எம்மை அதிசய விதமாய் அற்புத விதமாய் வழி நடத்துபவரே, உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மாறாத பாசம், மறையாத நேசம் எங்கள் உள்ளத்தில் வைத்தவரே, எங்களை கண்மணியாய் காத்தவரே, உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அன்பு ஆண்டவரே, 2026 ஆண்டின் 4வது மாதத்தை நாங்கள் உமது அருளோடு ஆசியோடு தொடங்கிய நாளிலிருந்து இந்த நாள் வரை செய்த எல்லா நன்மைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். கருணை என்ற கேடயத்தால் எம்மை மறைத்து காத்தீரே ராஜா, உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். கட்டுண்ட உம் பிள்ளைகளாகிய எமக்கு ரட்சிப்பை தந்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். தேவாதி தேவனே, ராஜாதி ராஜனேயுமே நாங்கள் புகழ்ந்து போற்றி வாழ்த்தி வணங்குகின்றோம். எத்தனையோ நன்மைகளை எங்கள் வாழ்வில் செய்திருக்கிறீர் தகப்பனே, அத்தனையையும் நினைத்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மரண பள்ளத்தாக்கில் நடக்க நேரிட்ட போது எம்மை பாதுகாத்தீர் தகப்பனே. ஜீவ பலனெல்லாம் கொடுத்து எம்மை மீண்டும் வாழ வைத்திருக்கிறீர் ராஜா, உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நீர் செய்த எண்ணற்ற நன்மைகளை எங்களால் சொல்லி இயலாது, அந்த அளவுக்கு நன்மைகளால் நிலைத்திருக்கிறீர் தகப்பனே. அளவில்லாத உமது கிருபைகளுக்கால் ஆசீர்வாதங்களுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, என் பிள்ளைகள் நல்லபடியாக தேர்வினை எழுத, இதோ ஒரு ஆண்டு படிப்பினை முடித்த அடுத்த வகுப்புகளுக்கு செல்ல, இதோ இந்த நாட்கள் மிகவும் பரிசுத்த நாட்களாக அமைய நீர் ஆசீர்வதித்திருக்கிறீர் தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இறைவா, உமது செல்ல பிள்ளைகளாக எங்களை ஏற்றுக்கொண்டீர், உள்ளங்கைகளிலே எம்மை தாங்கி கொண்டீர், நன்றி செலுத்துகின்றோம். நீர் செய்த நன்மைகளை சொல்ல இயலாத தகப்பனே, அத்தனைக்குமாய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏழையாம் எங்களின் கூக்குரலுக்கு நீர் செவி கொடுத்தீரே ராஜா, உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, புகழும் மகிமையும் மாட்சிமையும் உமக்கே என்று நாங்கள் கூறி உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம் தகப்பனே. எம்மை காத்தவரே, உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். தூதரை அனுப்பி எம்மை விடுதலை தந்தவரே, உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அக்கினி ஜுவாலையில் இருந்த ஆவியானவரை எங்களுக்குள் பிரசன்னப்படுத்தினீரே, உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இதோ எம்மை அழைத்த நீர் கைவிட மாட்டேன் என்ற உமது வார்த்தையை எண்ணி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, பல்வேறு விதமான பிசாசின் கோட்டைகளில் இருந்து எமக்கு விடுதலையை கொடுத்து உதவி செய்தீரே ராஜா, உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். தயங்காமல் எந்த காரியத்தையும் செய்ய எமக்கு சக்தியை கொடுத்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. கண்மலை மீது எம்மை நிறுத்தினீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஜீவ பலன் தந்து எமக்கு உறுதி தந்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா தந்தையை இறைவா, அந்த போர் நாட்கள் ஈரான் மத்திய கிழக்கு நாடுகளில் நடைபெற்ற போரிலிருந்து நீர் விடுதலையை கொடுத்திருக்கிறீரே ராஜா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இன்னுமாய் பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு உள்ளாகின்ற பிள்ளைகளுக்கு நீர் சீக்கிரமாய் விடுதலையை தர இருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எபினேஸ்வராய் இருந்து வந்தீரே, இந்த மாதம் முழுவதும் எம்மை சுமந்து வந்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. எங்கள் நினைவாய் இருந்தவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதயத்தில் எம்மை சுமந்தவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பலவீனம் எம்மை நெருக்கும் போது உமது பலத்தால் எம்மை உறுதிப்படுத்தினீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா தந்தையே இறைவா, அன்றன்றைக்கான எங்கள் தேவைகள் அனைத்தையும் நீர் நிறைவுறச் செய்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இறைவா, நிறைவானது வரும்பொழுது குறைவானது அகன்றே போகும். ஆம் ஆண்டவரே, நிறைவான நீர் எங்கள் மத்தியிலே இருந்த பொழுது குறைவுகள் அனைத்தையும் நீர் முழுவதுமாக மாற்றினீர் தகப்பனே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமோடு நடக்கும் பொழுது எங்கள் வாழ்விலே பரிசுத்தமும் பேரானந்தமும் இருந்ததே. உம் கரம் எங்கள் மீது இருந்த பொழுது நாங்கள் அளவுக்கு அதிகமான ஆசிரை பெற்றோமே. நித்திய பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. காலங்கள் மாறலாலும் மனிதர்கள் மாறினாலும் நீர் எம்மோடு இருக்கின்ற உமது கிருபையோ ஒரு நாளும் மாறாது, அசைவுறாது என்ற வார்த்தைக்கு நாங்கள் இந்த மாதம் முழுவதும் எங்களை தாங்கி வழிநடத்தி வந்த உமது மேலான ஆசீர்வாத கொடைக்காக இதோ இந்த நாளிலே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அந்த நாளை சிறப்பாக இந்த இரவை உமது கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். இந்த மாதத்தின் ஆசீர்வாதமான மாதத்தின் இறுதி நாளிலே இறுதி இரவிலே நாங்கள் இருக்கிறோம் தகப்பனே. தொடர்ந்து இந்த இரவு பொழுது நேரம்
இரவு முழுவதும் அது பரிசுத்த கரம் எங்களை தாங்க வேண்டுமாயிடம் செபிக்கிறோம். உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். இறைவா உம் ஆட்சிமை மேலானது, இறைவா உம் மகத்துவம் மேலானது, இறைவா உம் ஆட்சிமை மேலானது, இறைவா உம் மகத்துவம் மேலானது. உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம், புகழுகிறோம். உமது மாட்சிமை மகத்துவமும் மேலானது என்பதனை நினைத்து நன்றி நிறை உள்ளத்தோடு இந்த இரவை உமது கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். நீர்தாமே எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த அகிலம் முழுவதையும் ஏற்று ஆசீர்வதித்து விடுதலையை, ஆசிரை, பாதுகாப்பை, பராமரிப்பை தந்து வழி நடத்திட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் திவ்ய நாமத்தில் ஜெபிக்கின்றோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். எல்லாம் வல்ல ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நம் தீமைகள், பாவங்கள், பலவீனங்கள், குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமேன். ஆண்டவரை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. தந்தை, மகன், தூயாவியாரின் பெயரால் ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன். காட் பிளஸ் யூ.